Taste the Daily. திருச்சி வனக்கோட்டம் பச்சமலை பகுதியில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பட்டாம்பூச்சி இன ஆய்வில் 126 வகைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் இந்த ஆய்வை தமிழ்நாடு இயற்கை மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பு மேற்கொண்டது. ஆய்வின் முடிவில் பசுமை அழகி, மயில் அழகி, நீல அழகி உள்ளிட்ட அரிய இனங்கள் கண்டறியப்பட்டன. மேலும் பேண்டட் ராயல் எனப்படும் அரிய வகை பட்டாம்பூச்சியும் பதிவாகியுள்ளது. 2016 மற்றும் 2022 நடைபெற்ற கணக்கெடுப்புகளில் முறையே 105 மற்றும் 109 இனங்கள் பதிவான நிலையில் தற்போதைய ஆய்வில் மொத்தம் 149 இனங்களை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஆடையூர் மதுரகாளியம்மன் கோயில் தர்மகர்த்தா மணி மற்றும் பூசாரி கோவிந்தன் ஆகியோர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோயில் நிலத்தில் உள்ள பனைமரங்களில் கல் இறக்கி விற்பனை செய்வது, மரங்களை வெட்டி விற்பனை செய்வது உள்ளிட்ட புகார்களை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். மேலும் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி பாலாலயம் நிகழ்ச்சி அனைத்து சமுதாயத்தினருக்கும் தெரியப்படுத்தாமல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். 9 ஏக்கர் பூசாரி, அதாவது பூசாரி பிளஸ் தர்மகர்த்தாங்கிற பதவியில் இந்த காட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா மரம் பிளஸ் இந்த பனைமரம், அடுத்து பாத்தீங்களா வேப்பம், நிறைய மரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வெட்டி வித்துட்டு இருக்கிறாங்க. மீறி இது கவர்மெண்ட்டுக்கு தெளிவுபடுத்துறதும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்களும் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள துரைசாமிபுரம் கிராமத்தில் உள்ள இடையன்குளம் கண்மாயில் மதகுகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கண்மாய் முழுவதும் தூர்வாரப்படாமல் முட்புதர்கள் மண்டி கிடப்பதாகவும், கண்மாய்க்கு வரும் நீர்வரத்து கால்வாய்க்கும் முட்புதர் மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கண்மாயில் இருந்து நீர் வெளியேற்றும் மதகுகள் அனைத்தும் பழுதாகி இருப்பதாகவும், இதனை சரி செய்து தர பலமுறை புகார் கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அந்த இடையன்குளத்தில் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தூர்வாரி கொடுக்கணும். கரையும் மேல் மட்டத்தில் பகுதி குளத்தை பார்த்தா 2 மட்டமாக தெரியுது. அதனால் எங்களுக்கு வெகு சீக்கிரம் அந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து மேல் அருகாமையில் ஒரு கரை போட்டு கொடுத்தேன்னா அங்கேருந்து அக்கிராமி பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு சட்ரஸ் முக்கியம்.